நல்லவங்களா வாழ்ந்து நான் என்ன செய்ய போறேன்? நான் நல்லவனா வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், துயரப்படுறேன். ஆனா பாத்தீங்கன்னா, கெட்டவன் எப்பயுமே நல்லா இருக்கான். எந்த விதத்திலயுமே இறைவன் கெட்டவர்களை தண்டிக்கிறது கிடையாது. நல்லவர்களை மட்டும்தான் தண்டிக்கிறான். நமக்கு அப்படிங்கும்போது தயவு, கருணை, இரக்கம் இது போன்ற உயர்ந்த உள்ளங்கள், குணங்கள் இருக்கும். அவர்கள் எதை செய்தாலும் அதில் நன்மை, தீமைகளை ஆராய்ந்து செய்வார்கள். தப்பு பண்ணிட்டோம்னு நினைத்து வருத்தப்படுபவர்களுக்கு தான் அதன் வலி, வேதனைகள் தெரியும். ஆனா தான் செய்வதை தவறென்றே ஒற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். அவர்கள் தான் செய்வதை தவறென்று ஒப்புக்கொள்ளாத போது அவர்கள் அதனால பாதிக்கப்பட போறது கிடையாது. நீங்க நல்லவர்களா வாழும்போது நீங்க உயர்ந்த குணத்தோடையும் உயர்ந்த உள்ளத்தோடையும் இருப்பீங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் சத்தியத்திற்கும், தர்மத்திற்கும், நியாயத்திற்கும், நேர்மைக்கும் பயந்து வாழும்போது உங்கள் மனம் அதனால் வருத்தப்படுகிறதே தவிர நல்லவர்களை சோதிப்பதும் இல்லை, கெட்டவர்களை இறைவன் சோதிக்காமல் இருப்பதும் இல்லை.